ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா அடுத்து வரக்கூடிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கண்ணம்மா இப்போது லக்ஷ்மிகிட்ட போய் கேட்குறாங்க, நீ எதுக்கு தேவையில்லாததெல்லாம் ஹேமா கிட்டக்க சொல்லி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியலைம்மா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. ஹேமாட்ட உன்னோட டேடி உன்னோட மம்மியை டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு ஏன் சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட டாக்டர் அப்பா ஏன்ட்ட வந்து சண்டை போடுறாரு, நான் தான் ஹேமாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. நீ செய்யாத தப்ப நீ செஞ்சேன்னு வந்து டாக்டர் அப்பா சொல்லும்போது உனக்கு கோபம் வருதில்ல, அதே மாதிரி தான் எனக்கு இப்போ கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. நானா ஹேமாட்ட போய் எந்த விஷயமும் சொல்லலை, அவள் தான் என்கிட்ட வந்து டைவர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டான். என்னோட அம்மா இறந்துட்டாங்க, அப்போ யாருக்கு என்னோட டேடி டைவர்ஸ் கொடுக்க போகிறாரு இப்படிலாம் கேட்டான். நான் தான் போய் அது டாக்டர் அப்பாட்ட போய் கேளுன்னு சொன்னேன் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. அடுத்ததான் பாரதிட்ட டிரைவர் சொல்கிறாரு, உங்கள் ரூமில் ஹேமா இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ரொம்ப பதறி போயிடாரு பாரதி. ரூமில் வந்து தேடி பார்க்குறாரு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே ஹேமா இல்லை அப்படின்னதும் கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. என்னோட பொண்ணு அங்கே இருக்கிறாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இங்கே தான் இருக்கிறா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஏன் ஹேமா அங்கே வந்தான்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி உன்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு பாரதி கோபமாக கேட்குறாரு. ஹேமா இங்கே இருக்கிறான்னு நான் எப்போ சொன்னேன் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. என்னோட பொண்ணு அங்கே இருக்கிறான்னு நீ இப்போ தானே சொன்ன அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நான் சொன்னது லக்ஷ்மியை பற்றி அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஹேமா என்னோட ரூமில் தான் இருந்தா, வந்து பார்த்தா ஹேமாவை காணும், அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கண்ணம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்படி ஹேமா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட பொண்ணு மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நீ நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹேமா எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. கடைசியாக வீட்டில் போய் பார்க்குறாரு. வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க ஹேமா. எங்கே போயிட்ட ஹேமா, நான் உன்னை எங்கெல்லாம் தேனேன்னு தெரியுமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. என்னோட அம்மா எங்கே டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. சொல்லுங்கள் டேடி, என்னோட அம்மாவை நீங்கள் ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் கண்ணம்மா அங்கே வராங்க. உன்னோட அம்மா உயிரோடு இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மாவை பார்த்த உடனே சமையலம்மா அப்படின்னு போய் எழுந்து நடக்க போகிறாங்க. அதுக்குள்ளே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் பதறி போய் ஹேமாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹேமாவுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பாரதி இப்போ சௌந்தர்யாட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, அவளுக்கு ஃபிக்ஸ் எதுவும் வந்திருக்காது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பயப்படாத பாரதி, ஹேமாவுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அண்ணம்மாவும் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ பயப்படாத பாரதி, நீ ஒரு டாக்டர், நீயே இப்படி பயப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமா இப்போ கண் முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணம்மா ஹேமா பக்கத்தில் போகிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை ஹேமா, நீ நல்லாயிட்ட ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஹேமா பாரதியை பார்த்த உடனே என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே ஹேமா ரொம்ப டயர்டாகி தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா கண்ணம்மாவை பார்த்து பாரதி சொல்கிறாரு, என்னோட பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறா அப்படின்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட டேடி உன்னோட அம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஹேமாட்ட சொன்னது நீ தானே அப்படின்னு பாரதி கேட்குறாரு. அதான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஹேமாட்ட நான் இதை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அது ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாரதி. கண்ணம்மா இப்போ அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அடுத்ததாக இப்போது ஹேமாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹேமா ரொம்ப டல்லாகவே இருக்கிறாங்க. பாரதி ஹேமாட்ட கேட்குறாரு, என்னாச்சு ஹேமா, ஏன் டல்லாகவே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க டேடி, என்னோட அம்மா எங்கே இருக்கிறாங்க, என்னோட அம்மாவை நீங்கள் ஏன் டைவர்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஹேமா. யாரையும் டைவர்ஸ் பண்ணலை ஹேமா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நீங்கள் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. பாரதி இப்போ மனசில் நினைக்கிறாரு, என்னோட சொந்த விருப்பு வெறுப்பு இப்போ எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ஹேமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு, நான் யாரையுமே டைவர்ஸ் பண்ண போகிறது கிடையாது ஹேமா அப்படின்னு சொல்லிடுறாரு. கேட்ட உடனே சௌந்தர்யா, வேணு, கண்ணம்மா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஹேமா இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஹேமாவுக்காக முடிவெடுத்ததாக இருந்தாலும் ஒரு மனைவியாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நீங்கள் என்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்கு ஆசைப்பட்டு நான் ஒன்றும் உன்னை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த விஷயம் கேள்விப்பட்டு லக்ஷ்மியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.